உங்கள் ஷமலா சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாலவாக்கம் கிராமத்தில் இருக்கோம். கடனை தீர்க்கும் சிவன் கோவில், அதிசயம் நிறைந்த சாலவாக்கம். கடலில் சிக்கி தவிப்போருக்கு மீட்கும் சொர்ணபுரீஸ்வரர். ஆமாங்க, உண்மையிலேயே கடல்ல சிக்கி தவிப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான திருக்கோவில் இருந்தாக சொல்லணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நாங்கள் கிட்ட பேசிட்டு இருப்பது ஷமலா சங்கர். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம். உத்திரமேரூர்லேருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சாலவாக்கம் என்ற அழகான கிராமத்தில் தாங்க இந்த அழகான திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி காணப்படுகின்றன. முகமண்டபம் மகாமண்டபம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. முகமண்டபத்துல துவாரபாலகர்களாக விநாயக பெருமானும் மற்றும் முருக பெருமான நம்மால பார்க்க முடிகிறது. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் பலிபிடம், கொடிமரம், ரிஷபம் ஆகியவற்றையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. ஆலயத்துடைய மூலவர் சொர்ணபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். ஆலயத்தின் மூலவர் சொர்ணத்தை வாரி அளிக்கும் சொர்ணபுரீஸ்வரராக இங்க அருள்பாலிப்பதனால தாங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்து நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். ஆலயத்துடைய தலவரலாறு. சும்பன் நிசுமன் என்ற 2 அரக்கர்கள் பிரம்மாவிடம் அரிய வரங்களை பெற்றனர். பிரம்மாவிடம் அரிய வரங்களை பெற்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினார்கள். இதனால் தேவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். சிவபெருமான் உமாதேவியாரிடம் ஆணையிட்டார். சிவபெருமான் வேண்டுகோளுக்கு ஏற்ற உமாதேவி காளி வடிவம் கொண்டு கருப்பு நிறத்தில் பூமிக்கு வந்தார். அசுரர்களை அழிக்கும் முன்பு இங்கு சிவலிங்கம் அமைத்து பூஜித்து வழிபட்டார். அசுரர்களை அழித்த பிறகு உமாதேவி மீண்டும் தவம் செய்தார். கருப்பு நிறத்தில் இருந்த உமாதேவி தங்க நிறத்தில் ஜொலித்தார். இதனால சிவபெருமான் ஸ்வர்ணபுரீஸ்வரராகவும் இங்க திருநாமத்தில் காட்சியளிக்கின்றார். ஆலய சுற்றுப்பிரகாரத்துல பைரவரையும் நம்மால தரிசிக்க முடியுங்க. ஆலய சுற்றுப்பிரகாரத்துல விநாயக பெருமான் மற்றும் முருக பெருமானுக்கென்று தனி சன்னதியாகவும் நம்மால பார்க்க முடிகிறது. மேலும் ஆலய கோஷ்டத்துல நர்த்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோரையும் நம்மால பார்க்க முடிகிறது.
ஆலயத்தை சுற்றி விஜயநகர காலத்திய கல்வெட்டுகளும் நம்மால பார்க்க முடியுதுங்க. விஜயநகர காலத்தை கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஆலய கல்வெட்டுக்கள் நரசிங்கராய உடையார் தேவதான வளாகத்தில் பழைய மற்றும் புதிய குடியிருப்புகளுக்கான வரி நிர்ணயம் பற்றிய கல்வெட்டுக்களும் இந்த ஆலயத்துல நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயத்தில் பிரதோஷம், மகா சிவராத்திரி, சித்திரை பெருவிழா, கிருத்திகை என பல விசேஷங்கள் இங்க ரொம்ப சிறப்பா நடைபெறுதுங்க. இந்த ஆலயத்துடைய நந்தியம்பெருமானும் மிகவும் கலைநயமிக்கதாகவும் நம்மால பார்க்க முடியுதுங்க. என்னங்க, இது போன்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயங்கள் நம்ம காணொலியில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்தோடைய அழகான திருக்குளம் நம்மால பார்க்க முடியுதுங்க.